அங்கே வந்துட்டு ஒரு தோரா தரவுல வந்துட்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க. மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பு இது வந்து 4 கிலோ மீன். குளம் வந்து நிரம்பி குளத்தால வாகனம் கூட விட்டுறீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு போகுதோ விலாங்க மீன் கிலோ 1500 செங்கண்ணை அந்த என்ன இருக்கிறது. இந்த மீனுக்கு பிரைஸ் பள்ளி வந்து வித்தியாசமா இருக்கு. காத்தாங்குடியில் இருக்கிற அல் அக்ஷா பள்ளிக்கு வந்திருக்கிறோம். பிரம்மாண்டமா இருக்கு. எனக்கு ஒரு தொப்பி வேணும், நான் போட்டு காட்டுவேன். தெளிவு கிடைச்சது முஸ்லீம் மதத்தை பற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தற்பொழுது காலையில் இப்போ நேரம் வந்துட்டு 7 மணி ஆகுது. எங்களோட யாழ்ப்பாணத்து நண்பர்களோடு இன்றைக்கு எங்களோட அக்கரைப்பற்றிலிருந்து காத்தாங்குடியை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கிறோம். ஸோ பாருங்கள், இன்றைக்கு அலசின எல்லாரும் பாருங்கள் சும்மா சட்டவடியாக ரெடியாகி வந்திருக்கேன். நடந்து கொண்டு இவர் வந்துட்டு இன்றைக்கு எங்களோட சைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியை வந்துட்டு பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறார். ஸோ அந்த இடத்துக்கு போகிற மாதிரி பிளானில் தான் வெளியாகி போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டு நாங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நேற்று நைட் 11 மணிக்கு தான் தூங்கினோம். காலையில் 5 மணிக்கு கோல் அடித்து எழுப்பி விட்டார் போவோம் அப்படின்னு. உண்மை எழுப்பி விட்டார். சரி பிரச்சனை, ஏன் அப்படி சொல்கிறோம்னா நண்பன் வந்தார் 6:30க்கு தான் வந்தார். நாங்கள் 5 மணிலேருந்து காத்துட்டு இருந்தோம். வந்துட்டு சிரிச்சிட்டு நிற்கிறார். சரி ஓகே, அப்படியே முசுபாத்தி எங்களோட பயணங்கள் ஆரம்பிக்குது. பின்னாடி தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒளிவில் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் எங்களோட பயணங்கள் தற்பொழுது சுவாரஸ்யமாக போகுது. போவோம் இல்லையா? ரைட், அப்படியே பயணங்களை தொடரும். அது வந்து காத்து நிற்கலாம். ஆனால் மீன் வரையில் அந்த கடை வேலையில் எழுது கொண்டிருக்கலாம். இப்போ காரதி வலை தான் போயிட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் பாருங்க ஃபுல்லாக கரவலை வந்துட்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய மீனவர்கள் வந்து மீன்களை வந்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா நாங்கள் விடிய காலையில் வெளியாகினதால இன்னொரு 1 hour அப்படி அந்த டைமுக்கு அப்புறம் தான் மீன் என்ன செய்யணும்னா வெளியாகும். அதில் வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க எல்லோரும். உங்களோட சைடில் இருக்கக்கூடிய அந்த யாழ்ப்பாணத்து அந்த காரை நகர் அந்த நம்ம போன அந்த மீன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏரியா மாதிரி இருக்கேன்னு பருத்தித்துறையில் நாங்கள் பருத்துறைக்கு போகல. நீங்கள் அடுத்த வாங்க பருத்துறைக்கு போவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களோட சைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய இலங்கை 2வது மிகப்பெரிய மீன் சந்தை வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குது. அதை பார்ப்போம்ட்டு தான் எங்களோட ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் பழமையாக பீச்சில் வந்து ஒரு 300-200 அலியா போர்டுகள் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த போர்டுகளை காணலை. நாங்கள் தள்ளி நின்று வரக்கூட வந்து பெருசாக போர்டுகள் ஒன்றையும் காணலை. சரியா தெரியாது எங்களோட நண்பர்கள் வந்து அமைப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு அமைய போகுதுன்னு தெரியாது. வியாழக்கிழமை இந்த கடலுக்குள்ளேருந்து வியாழக்கிழமை வந்துட்டு வருவாங்க வியாபார தளத்துக்கு கொண்டு வந்து. இனி வெள்ளிக்கிழமை தங்கிட்டு தான் திரும்பி மறுபடியும் சனிக்கிழமை போகிறேன். ஸோ இன்றைய நாள் வந்துட்டு எப்படி அமைய போகுதுன்னு தெரியாது. மீன் மார்க்கெட்டுக்கு போய் பாதுகாப்பு வழங்கும் சுவாரஸ்யமாக அதிகளவான மீன்கள் வந்துட்டு இன்றைக்கு எங்களோட நண்பர்களுக்கு பார்க்க கிடைக்குதா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்து தான் வழங்கும். போன மணியவங்களை பார்த்து எப்படி மீன் இருக்கு. மாளிகைக்காடு மார்க்கெட்டை வந்துட்டு எங்களோட அலசினாக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நிற்கிறோம். என்ன சொல்லுது அலஸ்தீன் கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் இப்படி பெரிய ஆழ்கடல் மீன்களை வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் மீன் குறைவு தானே. இங்கே வந்து ஒரு வளையா ஒரு மீனை வந்துட்டு வெட்டிட்டு இருக்கிறேன். எத்தனை கிலோ மீன் இருக்கும் மச்சான்? இது வந்து 4 கிலோ மீன். அந்த வந்து 4 கிலோ மீன் அசராமல் கொட்டி கொண்டு இருக்காங்க. வெங்காயம் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு வளையா. அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தோரா வஞ்சர மீன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சூறான் இல்லாமல் அது சூறு, அதுவும் வளையா தான். இன்றைக்கு எவ்வளோ மாமா போகுது வளையா ஒரு கிலோ? 750 ரூபா. 750 900 போகுது. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் குறைவு தானே மீன். சனிக்கிழமை நல்ல மீன் இருந்துச்சாமட்டு சொல்லி சொன்னாங்க. போட்டு போகாதுக்காண்டி. என்னது போட் போகாது? என்ன மாமா? போட்டு கடலில் பிரச்சனை. கடல் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அதனால போகல. வாழைச்சேனை துறைமுகத்தில் இருந்தால் வளையா வந்திருக்குதுன்னு. அதனால்
அதனால தான் இன்றைக்கு கொஞ்சம் குறைவு போல மீன்கள். இந்த போல பாறைக்குட்டி 300-350 ரூபா போல பாறைக்குட்டி 700-750 ரூபா போகுது. 700-750 ரூபா போகுது. கரை வலையில் படலையா? கரை வலை இறங்கவே இல்லை. இன்னும் 1-2 எங்களை காரஜிகள் இழுத்துட்டு நிற்கிறாங்க. நீர் போகுது. நீர் போகுது. நீர் போனால் அதுவும் படாது மீன். அதனால் அப்படி போகுது. இப்படிதான் இந்த திடீரெண்டா போல் மீன்களில் ப்ரைஸ்கள் வந்துட்டு குறையும், திடீரெண்டா போல் கூடும். அதுக்கான காரணங்கள் வந்து கடல் தான் முக்கியமானது. சரி, நாங்கள் அப்படியே இங்காலேயும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். எங்களோட நண்பர்கள் வந்துட்டு இதெல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரி, ஓகே. நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து போகிறோம். இவங்க எல்லோரும் வந்துட்டு நண்பர்கள் பேசிட்டு நின்றோம். சரி, வாரம் மச்சான் வாரமோ? ரைட். ஸோ நண்பர்களோட பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் எங்களோட இந்த சைடில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்துட்டு கொஞ்சம் குறைவு தானாம். ஜெரின், என்ன சொல்கிறது? இன்றைக்கு நீங்கள் இந்த மீனை பார்த்ததில்லை? ஆனால் சின்ன கடை பார்த்துருக்கேன். அது மட்டும் தான் நான் பார்த்த வரைக்கும். நீர்கொழும்புல பார்த்துருக்கேன். நீர்கொழும்பு சந்தையை விட இது 2வது இடத்துல இருக்குது. இது நீர்கொழும்பு சந்தை பெருசு தான், இது 2வது இடத்துல இருக்குது. என்ன இருக்கிறார் இந்த இடத்துலையும் வந்துட்டு எங்களோட நண்பர் வந்துட்டு ஒரு மீன் ஒன்றை வெட்டிட்டு இருக்கிறார். என்ன மீனை வெட்டுறீங்க மச்சான்? பாறை கருவாடுக்கா? கருவாடுக்கு வெட்டுறது. வெட்டுங்கள ஒரு வெட்டுவோம் பாபு. கருவாடுக்கு அதாவது இது நம்மளோட லங்கா பாய்ஸ் எங்கட யூடியூப் கருவாடுக்கு வந்துட்டு ஒரு பாறை மீனை வந்துட்டு ஒரு வண்ணான் பாறை வந்துட்டு வெட்டி போட போகிறார் உள்ளுக்கு. கொஞ்சம் விடுங்களா போட்டோ. கொஞ்சம் போட்டோ விடுங்க. ஃபுல்லாக எடுத்து போடுதாங்க. இன்னடி கடை என்ன கடை? ஏசிஎஃப் ஃப்ரெஷ் ஃபிஷ் ட்ரை ஃபிஷ்ன்னு சொல்வது. நம்மளே எடுங்க சொல்லுங்க. என் பேர் சம்சுதீன். நான் இது கணக்கு பிள்ளையா இருக்கிறேன். எங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா மீன் விலை குறையும், விலை குறையும் சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட அதை போட்டாச்சேரி ஏன்னே போட்டாச்சேரி இன்னும் இருக்கிறார் பாருங்க. சம்சுதீனை வந்து பிடிச்சாச்சேரி. நீங்கள் வந்து விசாரித்து பார்க்குற எல்லா இடத்தையும் விசாரித்து பார்த்து விட்டு வந்து விலையை சொல்லி எங்களுக்கு குறைய தரணும் வேண்டு கேட்டு வாங்கிக்கு போங்க. ஆனால் அவங்களும் வந்துட்டு நிறைய மீன்கள் வச்சுருக்கிறாங்க, நிறைய வளைய மீன்கள் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் மீன்கள். சரி, எல்லா நண்பர்களும் அப்படி தான் முசுப்பதியாக பேசிட்டு இருப்பாங்க. ரைட், இப்படி தான் வெட்டுவாங்க. இதுக்கு இந்த கருவாடு போடுறது இது அப்படியே வந்து உப்புல போடுறதுல மச்சான். உப்புல எவ்வளோ நேரம் போடுவீங்க? ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு நாளைக்கு போட்டா சரி. இன்னும் இப்போ எவ்வளோ போகுதோ இது வண்ணான் பாரு கருவாடு? 1000 போகுது. 1000 போகுது. கருவாடு இல்லாமல் 500 ரூபா கொடுக்கலாமே. சரி மச்சான், இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. எங்கடா யாழ்ப்பாணத்து நண்பர்கள் பார்க்க வந்தாங்க, பார்த்துட்டாங்க. அப்படியே பயணத்தை தொடரப்போம். இல்லை எங்கட நிற்கிறாங்க பின்னால் நண்பர். சரி, வாரம்மா. சரி, போகும்ல. அலசியும் கட்டும் பிஸியாக இருக்கிறார். ஃபோன் ஒன்றில் பிஸியாக இருக்கிறார். ஆரோட ஹேஜிக்கு இருக்காரு. சந்தேகமாக இருக்கு. விடிஞ்சையிலேருந்து கோல் ஒன்று கேச்சிட்டு இருக்கீங்க. ஆரோட ஹேஜிக்கு சந்தேகமாக இருக்கு. இருந்து நெட் ஆன் பண்ணல, இப்போ ஆன் பண்ணினால் எல்லா மெசேஜுக்கும் இப்போ தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? என்ன? ரைட். சரி, அப்போ இந்த இடத்துல வந்து எங்களோட பயணத்தை நாங்கள் தொடர போகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட கல்முனை மாளிகைக்காடு மார்க்கெட்லாங்காண்டி இந்த கல்முனை பீச் ரோட்டால் தான் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். பரபரப்பாக வந்து சந்தை இயங்கிட்டு இருக்குது. என்ன பரபரப்பாக போனால் கடுங்கு ரோடு போகலாம். என்ன அடுத்தடுத்த பிளானுகள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். அலசேன்னு சொல்லுங்கள், என்ன செய்வோம் நம்ம அடுத்தது? நீங்களாம் சொல்லணும். நீங்கள் ஏன் சொல்லணும்? என்ன விவரத்தை ஊட்டி வந்துச்சு என்ன செய்யட்டு கேட்டானே ஒன்று அலசி நீங்கள் ஓடிக்க சொல்லுவோம். சரி, சொல்லுங்க. இந்த பள்ளியை பார்த்தீங்க, என்ன சொல்லுங்க? எங்களோட பள்ளி வந்து வித்தியாசமா இருக்கு. நான் பார்த்த கூடுதலான பள்ளிகள் எல்லாமே இந்த வெள்ளை வண்ணத்துலாம் இருக்கும். இது வந்து பச்சை வண்ணத்துல தீட்டப்பட்ட உடனே ஒரு கப்பை பார்ப்போம்ட்டு வித்தியாசமா இருக்கு. அதோட அந்த பள்ளிக்கு நடுவில் ஒரு ஆள் வந்து அடக்கம் செய்யப்பட்டுள்ள சமாதியாகப்பட்டுள்ளாரு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த எங்கட சைடில் வந்துட்டு இந்த பள்ளியில் வந்துட்டு அதிக அளவு பச்சை கலர் யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளை பள்ளியில் நிறைய இருக்குதான். பச்சை பள்ளி என்றால் மாதிரி பச்சை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பழைய பள்ளியில் நிறைய இடங்கள் வந்துட்டு பச்சை கலரில் இருக்கும். சரி, நாங்கள் அப்படியே போவோம்மா. அப்படியே பயணத்தை தொடரும். இப்படியே இன்றைய நாட்கள் போயிட்டு இருக்கிறதான். இங்கே 2 ராக்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ரிலாக்ஸாக தானே இருக்கேனே? ரைட், ரிலாக்ஸ் தானே. இந்த வேலைகள் வந்துட்டு வேகமாக செய்கிறதால எப்படி சொல்கிறாங்க? வேலையில் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்களா?
ஸோ இந்த பூவில் பாருங்கள், இந்த பூ தான் வந்து கிண்ணியாவில் வந்து அதிக அளவாக அந்த பூத்து குலுங்குற பூ, அப்படி 5 வருஷத்துக்கு ஒரு பூக்குற பூ அப்படின்னு சொல்லி கடும் ஃபேமஸாக ஆட்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட இடத்துலலாம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக அந்த பூ தான் பூத்து இருக்குது. ஸோ இது எப்பயும் வளமையாக பூக்குற பூ தான் எங்களோட சைடில். இந்த 2 சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் வந்து நிரம்பி அப்படியே அங்காலயம் ஒரு குளம், அந்த ஆறு அங்காலயம் இருக்குது, இங்காலயம் இருக்குது. அப்படியே ரோட்டில் வந்து தண்ணியில் வந்துட்டு போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து மழை பெஞ்சிச்சாமன்னு சொன்னால் இந்த ரோடை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வளைச்சி தான் போகணும். புல்லாமண்டுக்குள்ள போகிற மாதிரி தான் இருக்கு. இந்த கரையில் இந்த தூரத்தில் எழுதி போட்டிருக்கேன் எத்தனை ஃபீட்டு, அது மட்டும் தான் நீங்கள் ஏன்னா மக்களுக்கு தெரியாமல் சம்டைம் உள்ளுக்கு வாகனத்தை இறக்கிடுவாங்களே, அப்படி இஷ்யூவெல்லாம் நடந்திருக்குது. அதனால் இந்த கட்டையில் எல்லாத்துலேயும் வந்து அடியல் போட்டிருக்கிறாங்க. இத்தனை அடிக்கு தண்ணி வந்தால் தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. சாதாரணமாக பைக்கு ஆட்டோ எல்லாம் வந்துட்டு ஒரு அடி தான். குளத்தால் வாகனமோட விட்டுருந்தீங்க என்ன? இனி நீங்கள் வந்த டைம் அப்படி தானே, மழை பெய்கிற டைமில் வந்துட்டு. ஸோ இவ்விடத்தில் இது இருக்கும், ஒரு அந்த ஆற்று மீன்கள் விற்கக்கூடிய இடம் இருக்குது. துடிக்க விற்பாங்க. பட் பாலத்தோடு இருக்கிறதால நம்ம அந்த பாலத்தை தாண்டி போய் நிப்பாட்டிப்பட்டு வருவோம்மா. போடலாம் இந்தியா இல்லை பாலத்தை தாண்டி போய் நிப்பாட்டிப்பட்டு வருவோம். வர ஓல் சிலோ நாட்டாக்கு வந்து அக்கரைப்பட்டில் வச்சு ஃபைன் அடிச்சாப்புல வைத்துருமே நம்மளை பார்க்க வந்து. சரி, இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த ரோடில் போகிற வரக்குள்ள அந்த குளத்து மீன்கள் விற்பாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாமே துடிக்க. இந்த குளத்துலேருந்தே வந்துட்டு மீனவர்கள் உடனுக்குடன் வந்துட்டு பிடிச்சி கொண்டு வந்து விற்கக்கூடிய இடம். சரி வாங்க, அதையும் நம்மளோட நண்பர்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க, அதையும் போய் பார்ப்போம். எங்கே விலாங்கு மீன்களும் மாறதானே? இல்லை விலாங்கு மீன்களும் விலாங்கு மீன் வரல. எவ்வளோ போகுதோ விலாங்கு மீன் கிலோ? 1500 ரூபா சைஸை பொறுத்து. எப்போ வந்தா மச்சான் எடுக்கலாம் விலாங்கு மீன்? ஒரு நாளைக்கு வந்து கண்டு கொடுறோம். எப்பயாலும் ஒரு நாளைக்கு தான் வரும், தொடர்ந்து வராது. தொடர்ந்து வாரன்னு சொன்னால் இந்த மீன்கள் தான் வரும். இந்த மீன் வரும் விரால் 1500 ரூபா. இது வந்து செப்பலி செல்வன் சொல்றது சொல்றது. அங்கே அண்ணா அங்கே வந்துட்டு சுங்கான் மீன் இருக்குது. சுங்கான் மீன் தெரியுமா? சுங்கான் மீன் அண்ணா விலங்கு காட்டுறேன். இன்னும் இருக்குது. இவர் இன்னும் இருக்குது. அதாவது கருவாடுலேயே வந்துட்டு விலை கூட்டின மீன் சொன்னால் இல்லை 4000 ரூபா போகுது. இப்போ ஒரு கிலோ கருவாடு 4000 ரூபா போகுது சுங்கான் மீனுக்கு. அப்படிப்படி அங்கே தனியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முள் வண்டி இருக்குது. குத்திச்சாமன்ட்டு சொன்னால் ரொம்ப கஷ்டம். பண்ணரிக்கிறது கணையான், பண்ணரிக்கிறது அது வந்துட்டு கணையான் எடுத்து காட்டியாது. பண்ணரிக்கிறது வந்துட்டு கணையான். அவர் ஈரோடு இல்லை, அது வந்துட்டு நினைக்கிறார். இதில் வந்துட்டு கணையான் மீன், செங்கண்ணையானா? இது செங்கண்ணையான் தான் இருக்கிறது. எல்லாம் குளத்து மீன். இது எவ்வளோ மச்சான் போகுது இன்னும் இருக்கிறது? செங்கண்ணையான் கிலோ 600 ரூபா 500 ரூபா அப்படி போயிட்டு இருக்கு. பெரிய மீன்கள் ஒரு 10 கிலோ 15 கிலோ மீன் எல்லாம் வந்துட்டு ஒரு 25 கிலோ சீரநாயக்க ஓப்பன் ஆனது அந்த கழிவோடையில வந்து நடந்த மீன்கள் லொரியில இருந்தனால மீன்கள் பிடிச்சாக்கலாம். இதை விட பெரிய இதை விட சின்ன அந்த தண்ணிக்கு வாய்க்கால் விடுவா, அதுல நுழம்பு வலையை கட்டி கட்டுறது. இந்த வந்துட்டு நம்மளோட ஓலை இது பனை ஓலை. பனை ஓலையில வந்துட்டு இந்த மீன்களை வந்துட்டு கோருக்குறாங்க. ஓலையில தான் போடுறாங்க. ஒரு பங்கு வந்து 400 ரூபா. இது மீன் கணக்கானா இல்லை இந்த பங்கு வந்துட்டு எப்படி சரியா சொட்டா? இது சரி மீன் கணக்கு. மீன் கணக்கு தானே. நிறுத்தா லாபம் கோரில் எடுப்பேன். கோரு எடுக்கிறதுல ஆமாண்ணே.
இப்போ 1 கிலோ கிட்ட வரும், 1 வரைக்கும் வரும். ஃபுல்லாக நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே வந்து அந்த நன்னீர் மீனல் துடிக்க துடிக்க இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு அந்த பண்ண இருக்குது பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த நாவிதன் வெளி என்ற இடத்துல இருந்து அடுத்த பயணம் வந்து போயிட்டு இருக்கிறோம். காத்தாங்குடி வந்து போயிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து அதுவும் வந்துட்டு மெயினாக நாங்கள் காலையில் படி வரைக்கும் அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்தேன். என்னென்னா காத்தாங்குடியில் போய் அந்த பள்ளியை இவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பள்ளியை பார்க்கறதுக்காக தான் மெயினாக போயிட்டு இருக்கிறோம். இப்போ போயிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு எதுன்னு சொல்லிட்டு எனக்கு இடம் மறந்துட்டு லைட்டாக வேறெல்லாம் ஞாபகம் இருந்தேன். இந்த ஊர் சுத்த போல என்ன ஒவ்வொரு ஊரா பயணங்கள் போகல பேரெல்லாம் ஞாபகம் இது இப்போ மறந்துட்டு ஓந்தாங்கி மடம் கடைசியாக நாங்கள் காத்தாங்குடிக்கு வந்து என்டர் ஆகிட்டோம். பசிக்குது, இங்கே தான் ஏதாவது ஒரு காலை சாப்பிடணும். என்னால் பசிக்குதா பரவாயில்லையே பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் பசிக்கிற கொடுமையால நித்திர வருது. பசிச்சா நித்திர வர அவருக்கு. இங்கே தான் நாங்கள் ஏதாவது கடையில் இறங்கி சாப்பிடுவோம். காத்தாங்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடும் பரபரப்பான ஹோட்டலில் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த ஹோட்டலில் நாங்கள் சொல்லுவோம் கடாஃபி ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரிய அளவில் மக்கள் வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குது அலசி சாப்பாடு? நல்லா இங்கே வந்துட்டு ஃபுல்லாக அந்த இறைச்சி ரொட்டி இந்த ஷோர்டேஜ் ஐட்டங்கள்லாம் நல்ல பேர் போன ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். வந்தால் இறைச்சி ரொட்டி ட்ரை பண்ணி நல்லா இருக்கு பாருங்க. எங்களோட ஹோட்டலில் வந்துட்டு எனக்கு இந்த இறைச்சி ரொட்டி வந்துட்டு நல்லா பிடிக்கும். ஏன்னாண்டா வளமையாக எல்லா கடையிலையும் வந்துட்டு இறைச்சி ரொட்டியில் வந்துட்டு இறைச்சி பெருசாக இருக்காது, ஒரு இறைச்சி 2 இறைச்சி இருக்கும். ஆனால் எங்களோட இறைச்சி ரொட்டியில் வந்து ஒரு 5-6 இறைச்சி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு இறைச்சி ரொட்டி சாப்பிட்டாலே காணுமென்றாப்புல இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல் ஃபில்ல இருக்கும். இந்த ரொட்டி மட்டும் இந்த உள்ளுக்கு ஃபுல்லாக கறி அந்த செட்டாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால நல்லா பிடிக்கும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பொறிச்சு வச்சுருப்பாங்க, கிழங்கெல்லாம் வந்துட்டு பொறிச்சு வச்சுருப்பாங்க. இதில் 20 இல்லைன்னா 30 இல்லை 30 அதான் அந்த அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கியப்புக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் வாங்கி வந்திருக்கிறார். அவங்க கடையடியை வச்சு சாப்பிட்டுட்டாங்க. நான் தான் சாப்பிடுவேன். இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லா இருக்கு. கடும் இனிப்பு ஆனால் க்ரீம் மாதிரி இருக்கா. நான் கடும் இனிப்பேனே அவருக்கு தான் கடுமையாக பிடிக்குது. இந்த சக்கியப்புக்கு வந்துட்டு இனிப்பெண்ணா கடுமையாக பிடிக்குது. இப்படி சொல்லியே இருக்கிறான். என்ன உண்மைக்காதான் உண்மைக்காதான் சரி. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காத்தாங்குடியில் இருக்கிற அல் அக்ஷா பள்ளிக்கு வந்திருக்கிறோம். இந்த பள்ளியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அல் அக்ஷா பள்ளியை போன்ற அந்த தோற்றத்தில் வந்துட்டு இவங்க அமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பள்ளியை வந்துட்டு பார்க்கணுமென்று சொல்லி நம்மளோட நண்பர்கள் வந்திருந்ததால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரி உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்களை வந்துட்டு கேட்க போகிறாங்களோ தெரியாது. என்னென்ன அமைப்பில் பார்த்து என்னென்ன வித்தியாசமான கேள்விகள் கேட்குற பிளானில் நிற்கிறாங்களோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அதிக அளவான கேள்விகளை வந்துட்டு இவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களால் முடியுமான அளவுக்கு உரிய இதுகளை வந்துட்டு செய்வோம். சரி வாங்க உள்ளுக்கு போவோமே. இல்லை ரைட். என்ன கடுமையாக யோசிக்கிறீங்க? கடும் பிரம்மாண்டமாக இருக்கா? பிரம்மாண்டமாக இருக்கு. எனக்கு ஒரு தொப்பி வேணும், நான் போட்டு காட்டுவேன். ரைட், ஓகே டன். தொப்பி ஒன்று வேணும், ஜுப்பா ஒன்று வேணும், சார்னு ஒன்று காட்டினா அலஸ்தீன் அலாவுதீன் என்ன செஞ்சிருவார், மாறிடுவார். ரைட் வாங்க. இங்கே வந்துட்டு தொழுகைக்குரிய ஆரம்பங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பள்ளி வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய சேனலில் வந்து போட்டிருக்கிறோம். எங்களுடைய யாழ்ப்பாணத்து நண்பர்கள் வந்துட்டு எப்படியாவது இந்த மஸ்ஜிதுல் அல் அக்ஷா பள்ளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு காரணத்தினால இந்த இடத்துல வந்து நாங்கள் கூட்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். எப்படி இருந்துச்சு அலஸ்தீன்? எங்களோட வித்தியாசமான அனுபவம் பண்ணுறது. மற்றது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது, முஸ்லீம் மதத்தை பற்றி தெளிவு. அப்படி தெளிவு இல்லாமல் தான் எனக்கு பேர் வந்து வெளியில் என்னென்னு சொல்கிற வித்தியாசமாக வேறு
அவர் புரிந்துணர்வு இல்லாமல் காய்ச்சி கொண்டு இருக்கணும். கட்டாயமே ஊடகங்கள கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அவிய காய்ச்சி போனது அந்த புரிந்துணர்வு உருவாகும். இருக்கிறதுலேயே நான் பார்த்த மட்டும் ஒரு சுத்தம், ஒரு என்னன்னு சொல்ற ஒரு பாதை, ஒரு வழிமுறை, இறைவன் அடைய மார்க்கம் என்றால் அது முஸ்லீம் மதத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துலேயும் அந்த நெறிமுறை வச்சிருக்கணும்ன்றதுக்காக அப்படி போயிட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்கும், எல்லா மதத்துலேயும் சில முக்கியமான விஷயங்களை எடுத்துக்க இதில் கொஞ்சம் ஊண்டி சொல்கிறாங்க, கொஞ்சம் ஊண்டி அதிகமாக சொல்கிறாங்க. சரி, நாங்கள் வந்துட்டு இந்த பள்ளியையும் பார்த்துட்டோம். எங்களோட அடுத்த பயணங்கள் எங்கெல்லாம் அமைய போகுதுன்னு தெரியாது. சரி வாங்க, அப்படி எங்களோட பயணங்கள் அப்படியே தொடருவோம். கடைசியாக ஒரு வழியாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிகளை நம்மளை கூட்டிக்கு போய் செஞ்சுட்டேன். ஃபுல்லாக அவருக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் கேட்டு எனக்கு அப்படி சொன்னா ஓலவல் ஞாபகம் வந்துட்டு இஸ்லாம் பாடம் இல்லை இஸ்லாம் பாடத்தை ஃபுல்லாக ஞாபகம் எடுக்க வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட இப்போ நான் ஓலவல் எக்ஸாம் எழுதினா எடுத்தாலும் மட்டும் நினைக்கிறேன். அப்படி நிறைய கேள்வியில் கேட்டு நான் எப்படி இருந்துச்சு அலசின் எங்களோட பள்ளி? நல்லா இருந்துச்சுன்னு எல்லா மக்களும் வந்து சிரிச்ச முகத்தோட வரவேற்றவர் நல்லா இருந்துச்சு. ரைட், அப்போ நாங்கள் வந்துட்டு இன்றைய பயணத்தை வந்துட்டு இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். அடுத்த பயணம் எங்கே போவோம்? அடுத்த பயணம் ஜோசிப்போம். நீங்கள்லாம் முடிவெடுக்கணும். நாங்கள் வந்திருக்கிறோம் தேன்பாடும் மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பு அடுத்த பயணத்துக்கு போவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புது நண்பர்கள் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அநேகமாக வார யார் அலசில நண்பர்களாக தான் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களை, இதோட வீடியோ முடிச்சு கொடுக்குறோம். ஓகே, பாய்.